பின்வரும் கணங்களை கன கட்டமைப்பு முறையில் எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், P = ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதமடித்த இந்திய மட்டைப்பந்து வீரர்களின் தொகுப்பு. செகண்ட் ஒன், C = 1/2, 2/3, 3/4 எக்ஸெட்ரா. தேர்ட் ஒன், D = ஒரு ஆண்டில் உள்ள தமிழ் மாதங்களின் தொகுப்பு. ஃபோர்த் ஒன், E = 9க்கும் குறைவான ஒற்றை முழு எண்களின் கணம். தேங்க்யூ. எந்த முறையில எழுத சொல்லியிருக்காங்க? கன கட்டமைப்பு. கன கட்டமைப்புன்னு சொன்னாவே கண்டிப்பா பிராக்கெட் போடணும். கன பிராக்கெட். சரி, இப்ப நான் கொடுத்துருக்குது என்ன மெத்தட் சொல்லுங்களா? என்ன மெத்தட்? 3 மெத்தட் இருக்கு. ஒன்னு விவரித்தல் அல்லது வர்ணனை முறை. நீட்டா விவரிச்சு கொடுக்குறது, அதான் விவரித்தல் அல்லது வர்ணனை முறை. ரெண்டாவது கன கட்டமைப்பு முறை. மூன்றாவது பட்டியல் முறை. சரி, எழுத நிறைய கிடக்கு. அப்ப என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க? ரொம்ப அப்ப என்ன முறை? விவரித்தல் முறை. விவரித்தல் முறை. இது நம்பர் மட்டும் வந்திருந்தா பட்டியல் முறை. குட். இது விவரித்தல் முறை. இது விவரித்தல் முறை. என்ன முறையில சொல்றாங்க? கன கட்டமைப்பு முறை. என்ன சொன்னா அது எழுத்தும் வரணும். அதாவது பட்டியல் முறையும் விவரித்தல் முறையும் சேர்ந்து வர மாதிரி. பட்டியல் முறையும் விவரித்தல் முறையும் சேர்ந்து, அப்ப நம்பரும் வரணும், எழுத்துக்கள் வரணும். அதுக்கு நம்ம பேர் என்ன கொடுக்கணும் அப்படிங்கறத இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? எழுதலாமா? B = கன கட்டமைப்பு பட்டியல் முறை. ரெண்டு எழுதும்போது என்ன பிராக்கெட் போடுறோம்? டபுள் பிராக்கெட் போடுறோம். அத கன அடைப்புக்குறி போடுறோம். ஒரு நாள் ஆட்டங்களில் அந்த ஒரு நாள் ஆட்டத்தை ஒண்ணே மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம். ஒரு நாள் ஆட்டம்னா ஒன் டே மேட்ச்ல இரட்டை சதம் எடுத்தவர்கள். சதம்னா எத்தனை? சதம் என்னடா? சதம் அடிச்சிட்டாங்கன்னா அது சதம் என்னது? சாதம் தெரியும் மிஸ். அது என்ன சதம்? 100 ரன். கொஞ்சம் சத்தமா சொல்லலாம். ஆனது 100 ரன். அப்ப இரட்டை சதம்னா 200 ரன். அப்ப யாரெல்லாம் ஒன் டே மேட்ச்ல 200 ரன் எடுத்திருக்காங்க? எந்த மேட்ச்? ஃபுட்பாலா வேற எதுனாவா? மட்டைப்பந்துக்கு இங்கிலீஷ்ல கிரிக்கெட். ஓகேவா? கிரிக்கெட்ல இரட்டை சதம் ஒன் டே மேட்ச்ல எத்தனை பேர் இரட்டை சதம் அடிச்சிருக்காங்க அவங்களுடைய இதுவ சொல்லுங்க. அது என்ன முறையில சொல்லிட்டாங்க? யார் யாருன்னு எழுதணும் அப்படின்னு சொன்னா அது பட்டியல் முறை. பர்டிகுலரா எழுதணும்னா பட்டியல் முறை. கன கட்டமைப்பு முறைன்றது அதான் ஒரு வீர பேர் எழுதுவோம். அதுதான் நம்ம என்ன போறோம்? எக்ஸ் சொல்லுங்க. எக்ஸ்ன்றது யாரோ ஒருத்தர் தான் நான் எடுக்கிறேன். சிங்குலர்ல மட்டும் தான் எழுதுறேன். யாரோ ஒருத்தர் எடுக்கிறேன். அவங்க யாரு? ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதம் அடித்த இந்திய மட்டைப்பந்து வீரர்கள். தொகுப்புன்னு போடுவோம். தொகுப்பு பதிலா என்ன போட்டோம்? நிகழ்ச்சிகளின் தொகுப்பு தான் சொல்லுவாங்க, கனம் சொல்லுவாங்க. அப்ப கன அடைப்புக்குறி போட்டேன். அப்ப எக்ஸ் எக்ஸ் என்பது மீதிருக்காக சொல்லுங்க. ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதம் அடித்த இந்திய மட்டைப்பந்து வீரர். சிங்குலர் வீரர். அவ்வளவுதான். ஓகேவா? அப்போ எக்ஸ் என்பது ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை இந்திய மட்டைப்பந்து வீரர். சிங்குலர்ல சொல்லுங்க. மட்டைப்பந்து வீரர். க்ளோஸ் பிராக்கெட். ஓகே? இப்போ நீங்க கேள்வி எடுத்து அதே மாதிரி டாட் டாட் போடுவீங்களா? போட்டு பாருங்க. இது எந்த முறையில கொடுத்துட்டாங்க? பட்டியல் முறை. இது எந்த முறையில எழுதணும்? கன கட்டமைப்பு. C = டபுள் பிராக்கெட். ஃபர்ஸ்ட் என்ன போடுங்க? இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த அமைப்பு நல்லா தெரிஞ்சுக்கணும்னா 10th செகண்ட் லெசன் வரும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த நம்பர் என்னது? 1 னா என்ன சொல்லுவோம்? ஒரு நம்பர் தொடங்கிச்சு. ஓகேவா? நான் தலைவா நல்லா தூங்குறியா? சம 7. 1 விட இது எப்படி இருக்கு பாருங்கப்பா. அதிகமா தான் இருக்கு. எத்தனை அதிகமா இருக்கு? 1. இது இதை n வச்சுனா n விட 1 அதிகமா சொல்லுங்க. n இது 1 அதிகமா தான சொல்லுவோம். n + 1 n by n + 1 n by n + 1 அந்த மெத்தட் இருக்கா?
புது வடிவம் சொல்லுவாங்க. 10வதுல செகண்ட் லெசன்ல புது வடிவம் சொல்லுவாங்க. அப்போ x such that x என்பது x equal to n by n plus 1, n இப்ப யாருன்னு எழுதணும். n belongs to யார் இயலெண்கள் தானே? சொல்லுங்க. n belongs to x n belongs to ஓகேவா? முடிஞ்சிச்சு. ஓகே. அடுத்து இங்க t equal to இருதலை ஒரு ஆண்டில் உள்ள தமிழ் மாதங்களின் தொகுப்பு. கணக்கட்டமைப்பு எழுதும்போது எப்படி எழுதுவோம்? சிங்குலர் எழுதுவோம். இல்ல இங்க கூட பாருங்க n belongs to என்பதா n என்பது இயலெண் கூட எழுதிடலாம். அவ்வளவுதான். n என்பது எல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். ஓகே. இப்போ ஒரு ஆண்டில் உள்ள தமிழ் மாதங்களின் தொகுப்புனா எழுத போறோம். x என்பது தமிழ்ல அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? ஒரு பண்ணுவோம், ஓர் பண்ணுமா? ஓர் தமிழ் மாதங்களா? தமிழ் மாதம். இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். மாதம் சிங்குலர்ல தான் சொல்லணும். எப்படி சொல்லணும் ராஜேஷ்? சிங்குலர்ல தான் சொல்லணும். ஒரு குழந்தை தூங்குதுன்னா அந்த தப்பு யார் மேலே இருக்குது? டீச்சர் மேலே இருக்குது. ஆமா தானே? அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தூக்கம் வரும், இன்ட்ரெஸ்ட் வராமல் நடத்தினாலும் தூக்கம் வரும். அப்போ தப்பு யார் மேலே இருக்குது. அப்படிதானே ராஜேஷ்? தேங்க்யூ. x such that x என்பது ஒரு ஆண்டில் உள்ள தமிழ் மாதம். கணக்கட்டமைப்பு முறையில எழுதும்போது அது எப்படி எழுதணும்? சிங்குலர். ஒருமையில தான் எழுதணும். ஓகே. அடுத்து e இருதலை அடைப்புக்குறி ஃபர்ஸ்ட் x such that x என்பது மிஸ் நீட்டா எழுதவே இல்ல. நீங்க வெறும் இது மாதிரி மட்டும் எழுதலாம். எழுதிக்கலாம். n belongs to n என்பது x என்பது வேணாம். n என்பது இயலெண்களின் கணம். இயலெண் x என்பது இயலெண். x என்பது இயலெண்கள் வராது, வேற நம்பர் வரும். சரி, n என்பது இயலெண் எழுதிக்கோங்க. இங்க x such that x என்பது 9 குறைவான ஒற்றை மொழி எண்களா? 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 இப்பதான் சொன்ன சிங்குலர்ல சொல்லுங்கயான்னு. எண் அவ்வளவுதான் சொல்லுங்க. 9க்கும் 9க்கும் ஒற்றை மொழி. ஒற்றை மொழி பன்மையில போடக்கூடாது சொன்னேன். எந்த முறையில? கணக்கட்டமைப்பு முறையில போடுறது. ஓகே.